சித்தர் மரபை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது அதன் ஆதியாக விளங்குபவர் சிவபெருமான். அனைத்து சித்தர்களாலும் ஆதி சித்தராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவர் உண்மையான யோகம் என்ன என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தியவர். அந்த பரம்பொருளிடமிருந்து யோகத்தின் இரகசியங்களை நேரடியாக கேட்டறிந்தவர் நந்திதேவர். அவரின் சீடராக விளங்கியவர் திருமூலர். திருமூலர் தன் குருவின் அருளால் யோக ஞானத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவர். ஒரு நாள் பூலோகத்தில் சில காலம் தங்கி அதன் இயல்புகளை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தென்பொதிகை மலையை நோக்கி பயணமானார். அங்கு தனது சீடரான அகத்தியர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அந்த பயணத்தின் நடுவில் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. ஒரு மேய்ப்பன் உயிரிழந்து கிடந்தான். அவனை சுற்றி ஆடு மாடுகள் துயரத்தில் நின்றன. அந்த வாயில்லா உயிர்களின் வேதனையை கண்டு திருமூலரின் இதயம் கருணையால் உருகியது. தன்னுடைய யோக சக்தியை பயன்படுத்தி தன் உடலை பாதுகாப்பாக விட்டு அந்த மேய்ப்பனின் உடலுக்குள் பிரவேசித்தார். உயிர் திரும்பியதைக் கண்டு அந்த மாடுகளும் மகிழ்ச்சியடைந்தன. ஆனால் அந்த உடலில் வாழ்ந்த திருமூலர் மாறுபட்டவராக இருந்தார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, ஆழ்ந்த யோக நிஷ்டையில் இருந்தார். இதை புரியாத மக்கள் அவரை சோதித்தனர். ஆனால் தன் யோக சக்தியை வெளிப்படுத்தி தான் ஒரு மகா யோகி என்பதை நிரூபித்தார். பின்னர் தன் சொந்த உடலை தேடிச் சென்றபோது அது காணாமல் போயிருந்தது. அதை இறைவனின் திருவுளமாக ஏற்றுக்கொண்ட அவர் இந்த பூலோகத்தில் தங்கி யோக ஞானத்தை பரப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் பிறகு பல சிவத்தலங்களை தரிசித்து இறுதியாக திருவாவடுதுறை என்ற புனித தலத்திற்கு வந்தார். அங்கு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து நீண்ட காலம் சிவராஜ யோகத்தில் ஈடுபட்டார். அந்த ஆனந்த நிலையிலே அவர் இயற்றிய 3000 பாடல்களே இன்று நாம் அறிந்த திருமந்திரம். இது ஒரு நூல் மட்டுமல்ல, இது யோகமும் ஞானமும் வாழ்க்கையின் இரகசியங்களும் சேர்ந்த ஒரு ஆன்மீக பொக்கிஷம். இவ்வாறு இறைவனின் அருளால் பூமிக்கு வந்து யோக ஞானத்தை உலகிற்கு வழங்கிய திருமூலர் பெருமானின் அற்புத போதனைகளை நாம் இனி தொடர்ந்து பார்க்கலாம்.